ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கிருந்து இன்னும் வசந்த நாட்களுக்குள் வருகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைத்து சுயத்தை, எங்கள் ஆவிய, ஆத்துமத்தை, சரீரத்தை எங்களுக்கு உமக்கு நாங்கள் சர்வாங்க தகனபடியாக கொடுத்து, சாக்ரிஃபைஸாக கொடுத்து, இந்த நாட்களிலே மோடு கூட வாழ்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்காம ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காணித்தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். கட்டுத்தனையாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நாங்கள் முந்தி இருந்ததை காட்டிலும் எங்கள் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிங்க. உணவு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருக்கு எவ்வளவு ஆசைகள் பணம் இருந்தாலும் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிற வியாதிகள், அவற்றை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் நம்மை பத்திரமாக, சுகமா, ஆரோக்கியமா, சமாதானமா, சந்தோஷமா வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நிறைய குடும்பங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம உபவாசிக்க ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு, வேதத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து தன்னுடைய பதிலை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அநேகர் புதிய 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 கிருபையினாலே நிரப்பப்படுறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்காக, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக, எங்கள் பொருளாதார வாழ்க்கைக்காக, எங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக, திருமணத்திற்காக, நீ செய்த உதவிக்காக, ஆண்டவரே, நீ கொடுத்த வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக, நீ கொடுத்த வருமானத்திற்காக எனக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. நாசியிலே சுவாசமுள்ள எல்லாரும் அவரை துதிக்கணும்னு வேதம் சொல்கிறது. துதிக்கிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர் அல்லவா? மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் என் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேர்ந்து பாடுங்க. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே
ஊதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் நன்மை நான் என் சொல்லுவேன், ஏதற்குமே ஊதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் நன்மை நான் என் சொல்லுவேன், ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசை இப்புவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாது உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாது உம் கிருபை, கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவும் தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவும் தன் சமூகமே. பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாஞ்சிப்பிவேன். பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ரொம்ப அழகான பாடல் இது. இந்த பாடல்ல நிறைய பிரசங்கம் பண்ணலாம். இருந்தாலும் இந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஏழை மறவாதீங்க, உம்மை பின் சென்று வந்திருக்கிற எங்களை மறவாதீங்க. வாலிப நாட்களிலே எங்களை கொடுத்தோம், எங்களை மறக்காதீங்க. உம்முடைய பேரின்ப காணானே இந்த உலகத்திலையும் இம்மையில எங்களுக்கு கொடுத்து மறுமையிலையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. எந்த வியாதியும் எந்த துக்கமும் எந்த பலவீனமும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை உயர்த்தி அழகு பாருங்க. ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையா இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் செழித்து வளரும்படி, ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல நாங்கள் வளரும்படி கிருபை தாங்க அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஒரு குடும்பமாக இணைந்து இந்த ஜெபத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அநேகரை கூட்டி சேர்த்திருக்கிறோம். அநேகர் இந்த ஜெபத்திலே நடத்தியிருக்கிறோம். அந்த ஊழியத்தை பாருங்க. அதற்கேற்ற பலனை கர்த்தர், அந்த கானானின் பலன், பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமான ஒரு பலன், நடாத செடி மரங்களில் இருந்து, கட்டாத வீடுகளில் இருந்து நாங்கள் குடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் வறுமை எல்லாம் போக்கி, எங்கள் வேதனைகள்லாம் நீக்கி, எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி, எங்கள் குழப்பங்கள் எல்லாம் நீக்கி, எங்கள் பிரிவுகள் எல்லாம் ஒன்றாக்கி, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களுக்காக பிரதபிக்கிறேன் ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் நிற்கிறபடினாலே எங்கள் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நாங்கள் காணபடி செய்யுங்க. எங்கள் சத்துருக்கள் அவ்வப்போது வரும்போது என் தேவன் அவளுக்கு விரோதமாய் கொடியேற்றி அவர்களை நிர்மூலமாக்குற வரைக்கும், அவர்களை உம்முடைய பாதப்படியிலே போட வரைக்கும்
அமர்ந்திராதீங்க ஆண்டவரே. அனைவருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க. அனைவருடைய ஜபங்கள் இதுவாக தான் இருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையில பிறந்த நாட்களை, திருமண நாட்கள் நினைச்சிருக்கிற பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதித்து, உன் கைகளிலே கிரீடமா இருக்கிறவர்களை, உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர்களை, வாழ்க்கையில யோசிப்பை போலவும் எஸ்தரை போலவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் சேருங்க. பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்தி காத்து நடத்துங்கப்பா. கேன்சர், கிட்னி இஷ்யூ போன்ற வியாதிகளிலே, சரும வியாதிகளிலே, கட்டி வியாதிகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, தலை வலி, தலை பாரம், தலை சுற்றல், இப்படி மூளை சம்பந்தமான வியாதிகளிலே, ஆட்டிசம் போன்ற வியாதிகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுத்து ஜெயம் கத்தரால் வரட்டும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முதன்மையாக வர வேண்டும் என்று நம்ம நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை இந்த காலங்களிலே உற்பத்தி ஆக்கி ஏற்படுத்தி நீரே நேர்வழியாய் நடத்தி இந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளை பெறாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. அந்த கனி இப்பொழுதே தோன்றுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் வீரத்தோடு அறுக்கட்டும் சுவாமி. அங்கே வீசா கிடைக்கட்டும். அவர்கள் அங்கே பெர்மனண்டா ஸ்டே பண்ணுகிற கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, பெரியவர்களை விசேஷமாய், குழந்தைகளை விசேஷமாய் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் இந்த தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும். இந்த நாளின் ஊழியத்தை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே மாலை வேளையிலே நடைபெறுகிற அந்த கன்வென்ஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கன்வென்ஷனில் அநேகர் தொடப்படவும், அனைவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படவும், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கவும், தீர்க்க தரிசனங்களும் விஷயங்களும் வரும்படியான கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்து பங்காளர்களாக இருந்து, பார்ட்னர்ஸாக இருந்து எங்களை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை, இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அதற்கேற்ற ரிவார்டை என் தேவன் பரலோகத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா என்னால் ஃபாஸ்டிங்கே இருக்க முடியாது, அவ்வளோ பலவீனம் பாண்ட நான், என்னால் வேதத்தை வாசிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம் எனக்கு. ஆனாலும் அன்றைக்கி எடுத்த பொருத்தனையினால் நான் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க, ஐயா ஆடியோ கேட்பது தவறா சரியானாங்க. தவறே இல்லை. ஏதோ ஒரு வழியில் நம்ம வேதாகமத்தை முடிக்க வேணும். ஆடியோ பைபிள் கேளுங்க, அது யூடியூப்பில் இருக்குது. அந்த லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் தான் ஷேர் பண்ண முடியும், டெய்லி கூட உங்களுக்கு வேணால் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நானே கூட சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சமயங்களில் நான் ஆடியோ பைபிள் தான் கேட்க நேரிடுகிறது. இது போட்டு விட்டால் குடும்பத்தில் எல்லாரும் கூட அதை கேட்பாங்க. வீட்டில் வேலை செய்கிற, பைபிள் படிக்காத கணவன் கூட, மனைவி கூட, பிள்ளைகள் கூட அந்த வசனம் அவங்க காதுகளுக்கு போகும். வீட்டுக்குள்ளே அது ரீங்க ஆரம்பிடும். எனவே அதுவும் நல்ல ஒரு வழி தான். நான் சொல்ல உங்களுக்கு கடைசி நேரங்களில் எளிமையாக எப்படி வேகமாக முடிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனவே நிறைய சாட்சிகள் எழும்பி கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். வேதத்தை பாதி முடிக்கும் முன்னே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் நீங்கள் முழுசாக முடிச்சிங்கன்னா நீங்கள் முற்றும் முடிய எல்லா காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒன்று விடாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஏனென்றால் இன்னைக்கு அதுதான் டாபிக். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பங்கு செய்யுங்க, கர்த்தர் அவருடைய பங்கை அவர் செய்வார். டூ யோர் பார்ட் அண்ட் காட் வில் டூ இஸ் பார்ட். இதுதான் ரெஸ்ட். அவர் மற்றதை அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு தானியலை நாம் எடுத்துட்டா, நம்ம 2 நாளாக அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 21 நாள் ஃபாஸ்டிங்கை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க பிரியப்படுகிறேன். தானியல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷசாரார் என்ற பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. கவனிங்க, ஒரு காரியம், மறைபொருள் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்தமாக இருந்த, சத்தியம்னா ட்ரூத்து, ஒரு யுத்தம்.
ரெண்டு விஷயம் நடக்குது. ஒரு காரியம் வந்தது. ஒன்று காரியம் என்னன்னா, ஒன்று வந்து ட்ரூத், லைஃப். ட்ரூத், சத்தியம் என்பது நீங்கள் ட்ரூத்துன்னு வச்சுக்கொள்ளலாம், நியாயம்னு வச்சுக்கொள்ளலாம், அல்லது நீதின்னு வச்சுக்கொள்ளலாம், ஏதாவது வச்சுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த இரண்டு விஷயங்கள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கும். ஒன்று வந்து உண்மை, சத்தியம். இன்னொன்று வந்து யுத்தம், போராட்டம். ஒன்று வந்து கிறிஸ்து, இன்னொன்று சாத்தான். ஒன்று வந்து சமாதானம், இன்னொன்று வந்து சமாதானம் இல்லாத ஒரு சண்டை சச்சரவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. நல்லா தான் இருப்போம். எப்படி தான் சத்துரு வருவான்னு தெரியாது. எந்த ரூபத்திலையும் சத்துரு வந்து சேர்ந்துருவான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டானாம். அறிந்து கொண்ட பொழுது அவன் செய்த காரியம், அந்நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். கவனிங்க, 21 நாட்கள் அந்த காரியத்திற்காக துக்கித்து கொண்டிருந்தானாம். அது எப்படி ஆகும்? அது நமக்கு சாதகமாக முடியுமா அல்லது பாதகமாக முடியுமா? நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியுமா? சில நேரங்களில் நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம இப்போதான் ஒரு நியூ இயரை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். நியூ இயரில் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை கொடுத்தார். உன்னை கொண்டு நான் பெரிய சாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி, உன்னை வைத்து மற்றவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1000 மடங்கு, கோடியெல்லாம் பேசினேன். 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு சமத்துவம், அறிவு, ஞானம், விவேகம் சொன்னேன். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சொன்னேன். 5 மடங்கு பொக்கிஷம் சொன்னேன். இதெல்லாம் நமக்கு நிறைவேறணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த வசனம், அடுத்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மற்றும் அந்த 3 வீக்ஸ் நிறைவேறும் மற்றும் ருசிகரமான அப்பத்தையும் நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலமும் பூசிக்கொள்ளவில்லை. பெரியமானவர்களே, இதுதான் ஃபாஸ்டிங். எதுக்காக ஃபாஸ்டிங் நான் நேற்றே உங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கினேன். இப்போ 2வது விளக்கம் இதை சொல்றேன். இந்த பார்ஷியல் ஃபாஸ்டிங் எதுக்கு? ஏதோ ஒரு சம்பவிக்க போகிறது. இது இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான ஒன்று. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்தமா. நீடிய யுத்தம்னா கண்டினியூ ஃபைட்டு. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படிதான் இருக்கு. தொடர் சண்டை, தொடர் போராட்டம், தொடர் வியாதி, தொடர் மரணங்கள், தொடர்ந்து 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 வறுமை, தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனைகள், சத்துரு தொடர்ந்து தொடர்ந்து வருகிறான். நீடிய யுத்தம். அவன் செய்த காரியம் இந்த 3 வாரங்கள் என்னென்ன பண்ணாரு? எடுக்கல. அதான் பார்ஷியல் ஃபாஸ்டிங் சொன்னேன். பார்ஷியல் ஃபாஸ்டிங் சொன்னேன். நீங்கள் இறைச்சி சாப்பிட வேணாம், நீங்கள் பருப்பு கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னபோது சிரிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்க, பைபிளில் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா நாம் சில காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். நம்முடைய பங்கு அதில் இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், செங்கடல் வந்து நின்றுட்டாங்க. நம்ம எல்லாம் வந்து செங்கடலில் நிற்கிறோம். வந்து நின்றுட்டாங்க. ஒரு 20 லட்சம் பேர் வந்து நின்றுட்டாங்க. பின்னாடி பார்வோன். நிறைய முறை இதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்போ நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல், பின் அது பக்கம் வலது பக்கம் வந்து பெரிய மலைகள், இடது பக்கம் வந்து வனாந்திரம். பார்வோனே சொல்றான், வனாந்திரம் அவர்களை அடைத்திருக்கிறது, இனி அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அவங்க வந்து முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. போனால் நாங்கள் எளிதில் பிடித்து விடலாம், அவங்கள அழித்து விடலாம்.
கொன்று விடலாம். ஆக்சுவலி அவங்க திரும்பி கூப்பிட்டு வர நிலைமையில இல்லை, அவனை கொன்றணும்னு தான் பிளான் பண்ணாங்க நினைக்கிறேன் நான். 20 லட்சம் பேரை கொண்டு இருப்பாங்களான்னு தெரியல. மீண்டும் திரும்பவும் அவங்க அடிமைகளாக கொண்டு வந்திருப்பாங்க, அடித்திருப்பாங்க, சில பேரை கொன்று இருப்பாங்க, ஆம்பளைங்களெல்லாம் கொன்று இருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, உடனடியாக ஒரு கீழ்காற்றை அனுப்பி தண்ணீரை பிளந்து ஓடுங்க ஓடுங்க வேகமா போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மாறாக ஒரு காரியம் செய்ய வைத்தார். என்ன காரியம் செய்தார்? மோசே, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு. உன் கோலை உயர்த்தி பிடிப்பா. உன் கோலை என்ன பண்ணணும்? உயர்த்தி பிடி. அவன் உயர்த்தி பிடித்த மாத்திரத்துல செங்கடல் 2ஆக பிழிந்தது. இப்போ ஒரு காரியம் நடக்கணும்னா நாம கையை உயர்த்தி பிடிக்கணும். தம் கையில வைத்திருக்கிற கோலை உயர்த்தி பிடிக்கணும். அதே மோசே ரெவிதமில்லை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய், யூத மக்களுக்கு விரோதமாய் ரெவிதமில அமிலேக்கியர்கள் தானே, இஃப் ஐ நாட் ராங், வந்தாங்க. வந்த பொழுது என்ன செய்தாரு? வாங்க போய் சண்டை போடலாம், வாங்க கமான் வி கேன் ஃபைட், போங்க போங்க போங்க, எல்லாம் கத்தி எடுங்க, கடபாரை எடுங்க, ஈட்டி எடுங்க, அம்பு எடுங்க, வாங்க போய் ஃபைட் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. நேராக மலைக்கு போனார். கூட 2 பேர் ஆரோனும் ஊரும் கூட்டு போனார். கூட்டு போயிட்டு 2 கையை நீட்டி ஜெபம் பண்றார். அவர் நீட்டி வைத்திருந்த நேரத்துல அங்கு யார் மேற்கொண்டது? இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். கை ரொம்ப வலிச்சுது. தாழ விடுகும் பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். என்ன ஏன் செய்யணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் அதை செய்யணும்? அப்போ நாம செய்ய வேண்டியதை செய்தாதான் நமக்கு விக்ட்ரி. இதுல ஒரு உண்மையை பாருங்க, ஜெயம் மாத்திரம் இதுல ஒரு காரியம் அல்ல, பாயிண்ட் அது இல்லை. வெற்றி ஒரு பாயிண்ட் அல்ல. நீங்க அவன் நம்மளை கேப்சர் பண்ணானா, சண்டை போட்டானா, நிறைய உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் அழிவுகளும் அழுகுறலும் கண்ணீரும் இழப்புகளும் வரும். அப்போ அவன் கையை உயர்த்தும் பொழுது ஒரு 3 பேர், அதுல மோசே முதன்மையாக கையை உயர்த்த. ஒரு வீட்டுல ஒரு தகப்பனோ ஒரு தாயோ கையை உயர்த்தி, ஒரு மகளோ கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா, அந்த இனத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் அழிவிலிருந்து, பெரிய போராட்டம் சண்டையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். டூ யோர் பார்ட். இதெல்லாம் உபவாச நாட்களில நாம் தெரிந்து கொள்ள வேண்டி. ஏன் உபவாசிக்கணும்? கேள்வி அதுதான். அப்ப ஏன் அவர் கையை தூக்கணும்? கையை மடக்கி இருக்கலாம். நான் உக்காந்துறேன்ப்பா, எனக்கு வயசாச்சு, 80 ஆயிடுச்சுப்பா, நீங்க போய் சண்டை போடுங்கப்பா. அருண் நீ போப்பா, ஊர் நீ போப்பா, காலேப் பயங்கர ஃபைட்டர் இல்ல நீ போ, 45 வயசு தானே உனக்கு, போய் அடிச்சு தூள் பண்ணுப்பா சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கையை உயர்த்துற? நான் ஏன் காலையில எழுந்த உடனே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க சொல்ல? டூ சம்திங். ஆண்டவர் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னா நாம ஏதாவது செய்யணும். நம்ம கையை கட்டி உட்காந்துட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக பார்த்து கொள்ள மாட்டார். யாரும் அப்படி ஒரு 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 உதவியை யாரும் உலகத்திலே செய்ய மாட்டாங்க, இன்க்ளூடிங் மனுஷங்க. வேலைக்கு போனாதான் காசு, சிம்பிள். நம்ம வேலை செய்தாதான் காசு. அப்ப நம்ம பங்கு நாம் செய்ய வேண்டும், அவர் பங்கு அவர் செய்வார். 3வது, நான் இதை சொல்லிட்டே வரேன், நீங்க வேகமா சொல்லிட்டே வரேன், நான் டைம் பார்த்து இன்னும் 5 மினிட்ஸ். கிடியோன் எல்லாரையும் ஸ்கிரீனிங் பண்ணி ஒரு 300 பேரை மட்டும் தான் எடுத்துட்டான், போதும். சரி, ஆண்டவர் சொன்னார், ஓகே 300 பேர் எடுத்துட்டீங்க, ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தை உண்டு பண்றேன், வானத்திலேருந்து ஒரு பெரிய அக்னியை போடுறேன், அல்லது ஒரு பெரிய இடி முழக்கத்தை உண்டாக்குறேன், அல்லது ஒரு பெரிய சவுண்டு கொடுக்குறேன், எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நீ கவலைப்படாத, நீ போய் அவங்கள அடிச்சு தூள் பண்ணு சொல்ல. என்ன செய்ய வைத்தார்? பானை எடுத்துக்கோ, தீவெட்டி எடுத்துக்கோ, ட்ரம்பட் எடுத்துக்கோ, பாளையத்துக்குள் ஓடு, அதை போட்டு ஓட ட்ரம்பட்டை ஓடு. அவனுடைய பங்கு அது, அவன் செய்தான். ஜெயம் கர்த்தர் கொடுத்தார், மீதி கர்த்தர் செய்தார்.
சரி, இப்ப இதுக்கு வரலாம். தண்ணீர் இல்லை வனாந்தரத்துல அவங்களுக்கு. தண்ணீர் இல்லாத சமயத்துல ஆண்டவரிடத்துல தண்ணீர் கேட்டா தண்ணீர் எங்கிருந்து வரும்னே தெரியாது. அவர் ஆகாய மண்டலத்துல கையை அவர் கரத்துல வைத்திருக்கிறார். மழை வானா வரும், மழை நிற்கும்னா நிற்கும். ஆனா அவர் சொல்றார், இந்த வேலி முழுவதும், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் என்ன வெட்டுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்க. மம்முட்டி எடுப்பா, கடபாரி எடு. வாய்க்கால்னா சும்மா இல்லை, ஒரு தண்ணீர் கொள்ளளவு இருக்கணும்னா அது ஏரி மாதிரியாவது இருக்கணும். அட்லீஸ்ட் பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி, பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்க வேணும். உன்னுடைய பங்கு செய்ப்பா. அப்போ எங்கிருந்து வரும் தெரியாது. அது ஏர்மோன் மலையிலிருந்து வருமா, அல்லது அது சீனாய் மலையிலிருந்து வருமா, அல்லது எங்க கொடிமுடியிலிருந்து வருமா தெரியாது. அதெல்லாம் வர வைக்கிறது அவருடைய அற்புத செயல். ஆனா உண்மையில நீ கையை கட்டி நிக்காத, பள்ளத்தை வெட்டு. நான் சொல்ல, நீ ஃபாஸ்டிங் இருந்தாதான், நீ போஜனத்தினாலும் உன்னை தீட்டுப்படுத்த இருந்தாதான், உன் துர்க்குணத்தை விட்டு நீ திரும்பினால்தான், உன் பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பினால்தான், உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ ஒழுங்குபடுத்தினால்தான், வேதத்தை வாசித்து தொடர்ந்து ஜோமனாதான் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஓசியில எதுவும் கிடைக்காது. இந்த வார்த்தை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்க. இலவசமா எதையும் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. நாம் செய்ய வேணும். அவர் கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. பானையை போட்டு உடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. நான் பள்ளத்தாக்கு வெட்டுறது கூட பெரிய விஷயம்னு சொல்வேன். ஏன்னா 20 lakhs பீப்புள் பள்ளத்தாக்கு வெட்டுறது ரொம்ப இலேசான விஷயம். அது ஒரு நாளைக்கு ஒருத்தர் இந்த 100 நாள் வேலை செய்யறவங்க கொடுத்தாலே போதும், வெட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவர் செய்ய சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான வேலை. எளியா போறாரு ஒரு வீட்டுக்குள்ள. இது நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு விதவி வீட்டுக்குள்ள போறாரு. போனோடனே சொல்றாரு, சாப்பாடு வேணும்ன்றாரு. இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேர் கடைசியாக ஒரு மீலை சாப்பிட்டு சாக போகிறோம், அதுதான் வச்சிருக்கிறேன், நீங்கள் அதையே கேட்குறீங்களே. இல்லை, நீங்கள் கொஞ்சமாவது முதல்ல சுட்டு எடுத்து வா. அதில் கூட பாவம், அவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவர் திரும்பவும் கேட்குறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு, வேறு அவர் சொல்கிறாரு, முதல்ல சுட்டு கொடு, கீழ்ப்படி. எலிசா எடுத்துக்கலாம். எலிசா ஆப்டான ஒரு உதாரணமாக இருக்கும். நினைச்சிருந்தா அவரால் எக்கச்சக்கமான எண்ணெயோ அல்லது பணத்தையோ கொடுத்திருக்க முடியும். போ, வாங்கிட்டு வா, பாத்திரங்கள், வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வா. அதுல வார்த்த போது அது கூட அப்படி கூட என்ன பாருங்க, ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா வார். ஆண்டுடைய செயலை பாருங்க. எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துன ஜார்ல எல்லாம், அந்த 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 பாத்திரத்துல எல்லாம் ஆண்டவர் நிறைத்தார். அவங்க போய், என்னால எல்லாம் வாங்க முடியாதுங்க, நான் ஏற்கனவே கடன்காரன், என் வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், கடன் வாங்கி தான் செத்தான், அவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்னால அதெல்லாம் முடியாதுங்க. அற்புதம் கிடைக்காது. நீங்க விசுவாசத்தோட இந்த 40 நாட்கள் அணுகுகிற முறை இருக்குல்ல, அதை வைத்து தான் முடிவுல உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க பாத்திரம் நிரம்பும். அப்ப சொல்றாரு எலிசா, இதை விற்று கடனை கொடு, மீதம் வைத்து ஜீவனம் பண்ண. சொல்லிக்கொண்டே போவேன். இந்த மாதிரியான நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டு, திராட்சை ரசத்தை தண்ணீராய் மாற்றி, தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினது கூட கச்சாடை வறுமையாக இருந்தது. ஆண்டவரால் கூடாது கரையும் ஒன்றுமல்ல. தண்ணீர் வரட்டும், சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அங்க அப்படியே தவற்றும், முடிஞ்சிச்சு, தண்ணி வந்திருக்கும், திராட்சை ரசம் வந்திருக்கும். ஊற்று வைத்தார், கேட்க வைத்தார், செபிக்க வைத்தார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். சிலுவை சுமக்கணுங்க, அவருடைய சிலுவையை சுமக்கணும். அவரை பின்பற்றின சிலுவையை சுமந்து தான் ஆகும். ஏன் அவர் ஃபாஸ்டிங் இருக்கணும்? செல்ல பிள்ளை அவர்.
அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஞானஸ்நானம் பெற வேணும், பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்க வேணும். கவனிங்க. அதே மாதிரி இங்க ஒரு மறைப்பொருளை தானியேல் அவ்வளவு பிரியமானவன். போன வசனம் பாருங்க, போன அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க மனசுல எழுதி கொள்ளுங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். எப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து தரிசனத்தை அறிந்து கொள். அவர் யாருன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து வருகிற காப்ரேல் எனும் தூதன். இயேசுவின் பிறப்பின் போது வந்தவர் அவர். அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் இயேசுவின் பிறப்பின் போது வந்தவர். தெய்வ சன்னிதானத்திலிருந்து வந்தவர். காரணம் என்ன? அவருடைய ஃபாஸ்டிங், ப்ரேயர். அது முந்தி இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், இதெல்லாம் சொல்வார். நீங்க அந்த முந்தி 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிலாம் ஜெபித்தார் என்று தெரியும். அதனால அவர் பலவீனம் கூட பட்டாராம். பலவீனப்படுகிற அளவுக்கு தன்னை வருத்தி அவர் ஜெபம் பண்ணார். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 72 வயதுல எப்படி அண்ணாள் 84 வயதுல இருந்தாங்களோ அதே மாதிரி 70 வயதிலே செல்லும் என்று மன்னிக்கவும் 72 வயதுல எரேமியா 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 70 வயசு 70 இயர்ஸ் 70 இயர்ஸ். எனிவே அது சரியா இருந்தா நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய கர்த்தரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை நேராக்கி, என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தரை நோக்கி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பராக்கிரமுள்ள கர்த்தர். நேரம் இல்லாதனால நான் அதை சொல்லி முடிக்கிறேன். எப்படி வீக்னஸ் ஆகிறார், உடம்பு எப்படி வருத்துறா இருப்பாருங்க. 8ஆம் வசனம் 10:8 நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலன் எல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். ஆண்டவர் சொல்றாரு, மகனே கால் ஊன்றி நில், நீ கவனமா நில்லு, கால் ஊன்றி நில், தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடிகிறதுக்கு 12ஆம் வசனம் அறிவை அடிகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தை கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். ஆமேன் சொல்லுங்க. திரும்ப வாசிக்கிறேன், முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, 34 ஆயிடுச்சு. இது பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடிகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தை கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். யாரெல்லாம் இந்த பைபிளை ஃபுல்லா படிக்கிறேன்னு முடிவு பண்ணீங்களோ, உபவாசம் இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறீங்களோ, ஊழியத்தை தாங்குறீங்களோ, ஊழியம் செய்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் பங்கை நீங்கள் செய்தால் கர்த்தருடைய பங்கை 100 மடங்கு செய்வார். ஆண்டவர் நம்மிடத்துல செய்ய சொல்கிற பங்கு எவ்வளோ தான் இருக்கும்? 0.001 1% கூட நம்ம செய்ய வைக்கல. நம்ம இந்த 3 நாள் ஃபாஸ்டிங்கோ அல்லது வாரத்துக்கு 1 நாள் ஃபாஸ்டிங்கோ அல்லது 20 நாள் ஃபாஸ்டிங்கோ அல்லது 40 நாள் ஒருவேளை ஃபாஸ்டிங்கோ பெருசாக அலட்டிக்கிறோம். அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க. தொடங்கின நாளே கட்டளை வெளிப்பட்டதாம். நான் நீங்க சொல்றேன், நீங்க நம்ம பாதியில இருக்கிறோம், ஆல்மோஸ்ட் we are in the 10th day அப்படி இருக்கிறோம். 10 நாள் எத்தனை அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க தெரியுமா? நிச்சயம் பார்ப்பீங்க. விட்டுறாதீங்க. 40 நாள் விடாதீங்க ஆண்டவரை. ஒன்று கையை தூக்கியாவது ஜெபம் பண்ணுங்க.
ஒன்று நேர் முழங்கால நின்னா ஜெபம் பண்ணுங்க, அல்லது வேதத்தை விரித்து வாசித்து காலில் முழங்கால் நின்று வாசிங்க, அல்லது உபவாசம் பண்ணி உங்களை வருத்தி ஐயோ, அதுதான் உகந்த உபவாசம். என்னன்னா பசி எடுக்கும், எடுக்கட்டும், கமான், நான் இருப்பேன். ஏன் நான் இருக்கிறேன்? என் பிள்ளைகள். ஏன் இருக்கிறேன்? என் குடும்பம், கடன். ஏன் இருக்கிறேன்? கோர்ட் கேஸ். ஏன் இருக்கிற திருமணம்? ஏன் இருக்கிற வேலை வாய்ப்பு? ஏன் இருக்கிற வியாதி? ஏன் இருக்கிற மரணம்? ஏன் இருக்கிற பிசாசு? ஏன் இருக்கிற பொல்லாத ஆவிகள்? இல்லை, ஏன் இருக்கிற சத்துருக்கள், எனிமி? அதுக்காக இருக்கிறேன். நிச்சயம் செய்வார், 100% செய்வார். சோமலாம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கும், கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உபவாசம் இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட பதில்லாம போகவே கூடாது. ஏனென்றால் நீர் பதில் கொடுத்த தானியேலுக்கு பதில் கொடுத்தவர். அவன் பலனற்று போனான், திடனற்று போனான். ஆனாலும் கர்த்தர் அவனை கால் ஊன்றி எழும்பி நிற்க வைத்து, நான் உனக்கு பதில் சொல்றப்பா, எழுந்து நீ புருஷனாக நில், நான் உனக்கு பதில் சொல்றேன். யார் வருவாங்க தெரியுமா? காபிரியேலே வருவார். தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற காபிரியேல் எனும் தூதன் ஆண்டவருக்கும் தானியேலுக்கும் வந்தவர் உங்களுக்காக வருவார். சில நேரங்களிலே ஆண்டவரே வருவார், நிச்சயம் வருவார். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளில் நாங்கள் கேட்ட செய்தியின்படி அநேக அற்புதங்கள் நடக்கட்டும். இன்னும் தேவைகள் இருக்கிறது, அதை சந்திக்க மனத்தின் வாசல்களை திறந்து தாங்க. வறுமைகள் எல்லாம் நீங்கட்டும், கடன்கள் எல்லாம் மாறட்டும். எங்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்து ஆசீர்வதிங்க. எல்லா வியாதிகள், எல்லா மரணங்கள், எல்லா கட்டுகள், எல்லா மலட்டுத்தன்மைகள் விலகட்டும். செவிடு, குருடு, பார்வை எல்லாம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் நடக்க முடியாத எலும்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி நடக்கட்டும். முழங்கால் படியிட முடியாது இருக்கிற இடங்களில் எல்லாம் முழங்கால் படியிடட்டும். கேன்சர் விலகட்டும் சுவாமி. மூல வியாதிகள் விலகட்டும் அப்பா. சத்துருக்கள் விலகட்டும். பிசாசு விலகட்டும். மரணம் விலகட்டும். மரணத்தின் அதிகாரி எங்களை விட்டு விலகி போகட்டும். துஷ்டன் வழியாக பிரவேசிப்பதில் வார்த்தைப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. God bless.